Good morning, Pa. Now we are going to study about our study note number 1.3. That is study note 1 la வந்து third subtopic. Accounting concepts, principles and conventions. Very easiest topic. Theory based. Total theory based. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட், P&L, வாட்டர் ரேட் மேபி இல்லை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட், பிரின்சிபல் அண்ட் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இது பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ். பிகாஸ் இது யூனிவர்சல் அப்ளிகேஷன், உலகத்தில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். இதை ஃபாலோ பண்ணலீங்கன்னா உங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காது, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்காது, எல்லாரும் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்றோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஷெட்யூல்ஸ் அண்ட் நோட்ஸ், ஃபார்ம் பார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, இதை எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அவங்க அதில் 3 மட்டும் சொல்றாங்க, P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அவங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் மீன் பண்றாங்க. மீன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் கான்செப்ட், பிரின்சிபல் அண்ட் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல்னா என்ன? அக்கௌண்டிங் பிரின்சிபல் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து வந்தது அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து எங்கிருந்து வந்தது, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல. இது வந்து ஒரு பேசிக் கைட்லைன்ஸ் தான். ஸோ நம்ம என்ன அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ், என்ன அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது, இது சயின்டிஃபிக்கா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி பண்றது அக்கௌண்டிங் பிரின்சிபல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்கௌண்டிங் கான்செப்டுக்கு யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கு, பட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸுக்கு என்ன கிடையாது, யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. பட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸுக்கு கண்டிப்பா யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல் என்ன பண்ணுதுன்னா, கைட் டு ஷோ த டிரான்சாக்ஷன் டு எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு கைட் பண்றதே அக்கௌண்டிங் பிரின்சிபல். அதனால தான் கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அசியூம் யூனிஃபார்மிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. இது பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும். அதே சமயம் எல்லா ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தோட பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி. அதான் கம்பெனிஸ்ல வந்து ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. பார்ட் 1 பேலன்ஸ் ஷீட், பார்ட் 2 வந்து P&L அக்கௌண்ட். அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே யூனிஃபார்மிட்டியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் லே டவுன் த ஃபவுண்டேஷன் ஃபார் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அப்ப அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் எதுல இருந்து அரைஸ் ஆகுதுன்னா, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகுது. ஜஸ்ட் பேசிக் கைட்லைன்ஸ். எதுக்காக, எப்படி வந்து அக்கௌண்டிங் பிராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்றது, ப்ரொசீஜர்ஸ் எப்படி அடாப்ட் பண்றதுங்கிறதுக்காக. அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாம் வந்து நம்ம அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை பத்தி சொல்றோம். ஒரு 5 அக்கௌண்டன்ட்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரே கைண்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கொடுத்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணா 5 அக்கௌண்ட்டும் 5 ப்ராஃபிட்டோட வந்து நிற்பான். அதுவும் ப்ராஃபிட் வந்து சின்ன மைனர் டிஃபரன்ஸ்ல இருக்காது, பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அதர் ப்ரொஃபஷன்ஸ் நம்மளை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல்லா கன்ஃபியூஸ்டு ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அக்கௌண்டிங் கன்வென்ஷன், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த அது டிஃபரெண்ட் ப்ராஃபிட்ஸ் வரும்போது வாட் இம்பாக்ட் வுட் லீவ் ஆன் யூ அபவுட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன். அப்போ அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு பார்ட் 4. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான், டு அவாய்ட் திஸ் ஜென்ரலி அக்செப்டட் செட் ஆஃப் ரூல்ஸ் ஹேவ் பீன் ஃபாலோடு. டு ஜென்ரலி அக்செப்டட் செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரொவைட்ஸ் யூனிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூனிட்டி ஆஃப் அப்ரோச். அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும், அப்ரோச் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ பெட்டர் பிரசன்டேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும்னு சொல்றோம். ஸோ அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அக்கௌண்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்கு, ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனை ஸ்டேக் ஹோல்டருக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸ்டேக் ஹோல்டர் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன். நம்ம எம்ப்ளாயில இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து, நம்மள இருந்து, தென் நம்மளோட சப்ளையர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நம்மளுக்கு லோன் கொடுக்குறவங்க, நம்ம ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க, நம்ம டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க, நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்றவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், யூனிஃபார்ம் பேஸில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி அடாப்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சினா அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்றதுலையும் இல்லை அக்கௌண்டிங் பீரியட் ஃபாலோ பண்றதுலையும் எப்படி இருக்கணும். ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லா வருஷம் அதே மாதிரி 1 year பீரியட், இல்லை 6 months ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 6 months. அப்படி இல்லைன்னா SLM மெத்தட் அடாப்ட் பண்ணுறா SLM மெத்தட், WDV மெத்தட் அடாப்ட் பண்ணா ஒரு வருஷம் SLM, ஒரு வருஷம் WDV, ஒரு வருஷம் சிங்கிங் பண்ண மாதிரிலாம் மாத்திட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணாது, கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கம்பேரிட்டிவ் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால எவ்ரி அக்கௌண்டன்ட் ஃபாலோயிங் ஓன் நோஷன் நார்ம்ஸ் இருந்ததுன்னா தென்
கன்ஃபியூஷன்ல தான் முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் கன்வென்ஷன் அடாப்ட் பண்றோம். டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் டு அச்சீவ் யூனிஃபார்மிட்டி அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்ளைடு வித் கேப். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல். இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் அதான். The term gap are used to describe the rules developed for the preparation of finance statements. இப்போ கேப் எதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் கேப். அக்கவுண்டிங் கான்செப்ட், கன்வென்ஷன், போஸ்ட்லேட் பிரின்சிபல் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் வந்து ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு கேப் தான் வந்து பேக் போன் ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்டையர் அக்கௌண்ட்ஸை வந்து தாங்கி நின்று இருக்கிறது என்னதான் கேப் தான். Then principles and ground rules which define parameters and constraints with which accounting records are generated. So gap தான் என்ன சொல்லுதுன்னா என்ன கிரவுண்ட் ரூல்ஸ், அப்ப பேசிக் ரூல்ஸ் என்ன, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றது, ஸோ டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோம், கேப் தான். பீரியட் என்ன பீரியட் அடாப்ட் பண்றது, அதே மாதிரி மணி டேர்ம்ல மணி இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு, கேப்ல இருக்கு. தென் அதுக்கப்புறம் தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அந்த கேப் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்ம தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றோம். ஸோ அதை வந்து அவங்க மூணா பிரிச்சிருக்காங்க. பேசிக் அசம்ஷன், பேசிக் பிரின்சிபல்ஸ், மாடிஃபையிங் பிரின்சிபல்ஸ் சொல்லி பிரிச்சிருக்காங்க. எல்லாமே கான்செப்ட்ஸ் தான். இந்த இது முடிஞ்சதுன்னா நம்ம டோட்டல் சாப்டர் முடிஞ்சிடும். சாரி, டோட்டல் பாயிண்ட் 1.3 வந்து ஸ்டடி நோட் முடிஞ்சிடும். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னா என்ன, லிசன் ஆல்ரெடி டோல்டு, ஃபுல் ஆஃப் அசம்ஷன்ஸ். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் என்னது, அசம்ஷன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன். இது எப்படி வந்து டெரைவ் பண்ணும் சார்னா, இது ஜஸ்ட் வந்து த்ரூ த ஓவர் த இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் சில டாக்டரேட்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க வந்து அவங்களோட தீசிஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ங்கிறது அசம்ஷன்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் விச் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ் என்டிட்டி ஆர் ப்ரிப்பேர்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். சர்டன் கான்செப்ட்ஸை வந்து நம்ம உணர்ந்துக்கிறோம், தென் அசம்ஷன் எடுத்துக்கிறோம், தென் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இப்படி ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், தென் இன்டர்னல் லாஜிக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்டர்னல் லாஜிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம். தென் நெக்ஸ்ட், த வேர்டு கான்செப்ட் மீன்ஸ் ஐடியா ஆர் நோஷன். கான்செப்ட் வந்து உன்னோட ஐடியா, உன்னோட திங்கிங் வந்து சொல்றோம். வித் யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும். கண்டிப்பா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்க்கு யூனிவர்சல் அப்ளிகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்றோம். ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்டர்பிரட்டட் இன் த லைட் ஆஃப் த கான்செப்ட்ஸ். அப்ப கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கணும், தரவா இருக்கணும்னு சொல்றோம். அன்லைக் பிசிக்கல் சயின்ஸ், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் ஒன்லி த பிராட் கன்சென்சஸ். கன்சென்சஸ்னா ஐடியாஸ். ஸோ பல பேர்த்தோட ஐடியாவை சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு அசம்ஷனை ஃபாலோ பண்ணி யூனிவர்ஸ்ல ஃபாலோ பண்றதுனால இது பிராட் கன்சென்சஸ் சொல்றோம். இது வந்து பிசிக்கல் சயின்ஸ் கிடையாது. பிசிக்கல் சயின்ஸை ப்ரூவ் பண்ண முடியும், பட் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ், யூ ஹேவ் டு ஃபாலோ தட். தென் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் தான் வந்து எதை கிரியேட் பண்ணுது, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லிருக்கோம். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னா என்னது, லிசன் ஹியர். இது எதுல இருந்து உருவாகுதுன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து உருவாகுது. இட்ஸ் அ பாடி ஆஃப் டாக்டரின். ஸோ பாடி ஆஃப் டாக்டரின்னா நிறைய லிட்ரேச்சர்ஸ், நிறைய டாக்டரேட்ஸ் முடிச்சவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. காமன்லி அசோசியேட்டட் வித் தியரி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட தியரி அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து இருக்குன்னு சொல்றோம். ஸோ இது எதை பத்தி சொல்லுதுன்னா கரண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் கைடு ஃபார் செலெக்ஷன் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நம்ம எதை அடாப்ட் பண்றது, இப்போ எஸ்எல்எம், டபிள்யூடிவி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த மெத்தட் அடாப்ட் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற சொல்றதான் அக்கௌண்டிங் பிரின்சிபல்னு சொல்றோம். இது பாடி ஆஃப் டாக்டரின்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் கரண்ட் ப்ராக்டிசஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. தென் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இந்த எல்லா கண்டிஷனுமே அக்கௌண்டிங் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அசம்ஷன் ரியல் அசம்ஷனா இருக்கணும், அதே மாதிரி சிம்பிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிள், எக்ஸ்பிளனேட்டரி, ஒருத்தருக்கு புரியுற மாதிரி இருக்கணும். தென் ஃபாலோட் கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்டா அதை ஃபாலோ பண்ணணும். தென் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்ற மாதிரி இருக்கணும். தென் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ், நம்மளோட ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூசர்ஸ்க்கு அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். தென் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை. இது வந்து எங்க இருந்து சார், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் வருது. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ல இருந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, அரைஸ் ஆகுது. So commonly known as accounting principles. Listen here, emerge out of accounting practices. Accounting practices என்னன்னு சொல்றோம், accounting principles சொல்றோம். Adopted by the various organizations over a period of time. Then accounting conventions are derived by usage and practice. எப்படி சார் கன்வென்ஷன் டெரைவ் பண்ணி த்ரூ யூசேஜ் அண்ட் ப்ராக்டிஸ்ல டெரைவ் பண்ணோம். தென் அக்கௌண்டிங் பாடிஸ் ஆஃப் த வேர்ல்டு மே சேஞ்ச் எனி ஆஃப் த, ஏன்னா இது யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்க்கு வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதனால அக்கௌண்டிங் பாடிஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். யார் சார் அக்கௌண்டிங் பாடி? இந்தியாவில் வந்து ஐசிஐஎஸ் அண்ட் அக்கௌண்டிங் பாடி. தென் அதே மாதிரி ஃபாரின்ல பாத்தீங்கன்னா சிபி, ஏஐசிபி, அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ், தென் AAA,
அதெல்லாம் வந்து என்னது அக்கவுண்டிங் பாடின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அவங்க நினைச்சா இத வந்து என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதான் அக்கவுண்டிங் கன்வென்ஸ் நீட் நாட் ஹேவ் யுனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தென் பேசிக் அசம்ப்ஷன், பேசிக் பிரின்சிபல், தென் மாடிஃபையிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. மொத்தம் 17 ஐட்டம் இருக்கு. என்டிட்டி கான்செப்ட்னா என்னன்னா, ஓனர் வேற, பிசினஸ் வேற அப்படின்னு பாக்குறது என்டிட்டி கான்செப்ட். அதான் செப்பரேட் என்டிட்டின்னு சொல்லுவோம். அப்ப நீ என்னதான் நீ வந்து ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் நீ கிரியேட் பண்ணாலுமே, பிசினஸ் வந்து உன்னை இப்படிதான் பார்க்கும், தனியா தான் பார்க்கும். அப்ப பிசினஸ் டீலிங்ஸ் வேற, உன்னோட டீலிங்ஸ் வேற. நீ உன்னோட பேர்ல பிசினஸ் அசெட் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிசினஸ்க்கு டிஸ்டிங்க்ட் நேம் இருக்கு. ஸோ அதனால அதோட பேர்ல செப்பரேட்டா அது வந்து அதோட பேர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கும், அதோட பேர்ல கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்ணிக்கும். ஸோ நீ என்னதான் ஓனர் பணத்தை வந்து கொடுத்தாலும் உன்னை வந்து பிசினஸ் வந்து தனியா தான் பார்க்கும். அதான் செப்பரேட் ஐடென்டிட்டி அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் ஓனர். ஓனர் வேற, பிசினஸ் வேற. அப்போ உன்னோட சொந்த செலவுகளை பிசினஸ் புக்ஸ்ல எழுதக்கூடாது. அதனால பிசினஸ் செலவுகளும் உன்னோட சொந்த புக்ஸ்ல எழுதக்கூடாது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். இது பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். அண்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா என்னன்னா மென்மேக்கோ பட் கம்பெனி கோஸ் ஃபார் எவர். அதாவது இது ஆர்டிபிஷியல் லீகல் பர்சன் அப்படிங்கறதுனால கம்பெனிக்கு வந்து என்ன கிடையாது, அழிவே கிடையாது. ஸோ அப்ப இன்னைக்கு நாம இருப்போம், அதுக்கப்புறம் நம்மளோட சன்ஸ் நம்மளோட லீகலர்ஸ் இருப்பாங்க. பட் சூர்யா அகாடமி ஆர் டாடா லிமிடெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1905 ஆரம்பிச்ச டாடா லிமிடெட் நான் கோயிங் ஆன் இல்லையா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, அழிவே கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆர்டிபிஷியல் என்டிட்டி அதுக்கு வந்து உயிர் இருக்காது, அதனால அழிவு இருக்காது. சட்டத்தால கிரியேட் பண்ண என்டிட்டி. ஸோ அப்ப ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் நம்மளா பார்த்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ற வரைக்கும் கம்பெனி ஆகாது, க்ளோஸ் ஆகாது. திஸ் கான்செப்ட் இஸ் கால்டு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அப்ப நெவர் எண்டிங் அப்படின்னு சொல்றோம், இன்ஃபினிட்டிவ் லைஃப்னு சொல்றோம். நம்மளா பார்த்து முடிக்கிற வரைக்கும் அதுக்கு இன்ஃபினிட்டிவ் லைஃப்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஒரு டிரான்சாக்ஷன்ல மணியில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸ்ல எழுதுவோம். மணில அந்த டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அக்கௌண்ட்ஸ்ல வந்து எழுத மாட்டோம். ஸோ அதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். நம்ம சொல்றோம் ஆர்டினல் ஸ்கேல், கார்டினல் ஸ்கேல்னால நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு, மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ். நம்ம என்னதான் அதை பத்தி டீடைல்ஸா டிஸ்கஸ் பண்ணாலும், ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றாங்க, அக்கௌண்டன்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம மணி மெஷர்மெண்ட் கான்செப்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம், அக்கௌண்டிங்ல அந்த டிரான்சாக்ஷன் எழுதணுமா வேண்டாமா. இப்ப ராமு கேம் டு த அகாடமி பெய்டு ஃபீஸ் 20,000 இருந்ததுன்னா மட்டும் தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ராமு சிம்பிளி கேம் டு த அகாடமி அப்படின்னா நம்ம வந்து என்ன மட்டும் எழுத மாட்டோம், ஏன்னா அதுல மணி வேல்யூ இல்லை. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ல எக்கனாமிக் இம்பாக்ட் இருந்தா மட்டும் தான் அந்த அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அது மாதிரி மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இதே பாருங்க, நம்ம எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இதே ஒரு கம்பெனில வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கும், அதுக்கும் வேல்யூ இருக்கு. ஆனா அதெல்லாம் மணில மெஷர் பண்ண முடியாதனால ஈவன் தோ இம்பார்ட்டன்ட், அது அவங்களே இல்லாம நம்ம பிசினஸ் ரன்னே பண்ண முடியாது. அவங்களும் நம்மளுக்கு அசெட் தான், இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எழுத மாட்டோம். இதை பத்தி படிக்கிறது தான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட் ஒரு அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து நீங்க அடாப்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது 6 மாசமா இருக்கலாம், 9 மாசமா இருக்கலாம், 12 மந்த்ஸா இருக்கலாம், 15 மந்த்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அது உனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோ. அது இஷ்யூஸே கிடையாது. ஆனா 6 மாசத்துக்கு ஒருக்கான நீ ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து நீ என்ன பண்ணிடு, அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணிடு. இந்த கான்செப்ட் பேர் தான் இது பீரியட். அப்போ ஒரு டெஃபினைட் பீரியட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து இருக்கணும், ரெகுலரா நீ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா 1 ஏப்ரல் டு 31 மார்ச் தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ்ல வந்து ஃபினான்சியல் இயர் ஃபாலோ பண்ணனால. ஸோ ஃபினான்சியல் இயர் ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்க வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபாலோ கேலண்டர் இயர் ஆர் லெஸ் தென் 1 இயர் ஆர் 9 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், வாட் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. பட் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு கன்சிஸ்டன்ஸா அந்த 6 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்லை 9 மந்த்ஸோ அல்லது 1 இயர் ஒன்ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடு. இதான் டெஃபினட் அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்றோம். தென் அக்ரூயல் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். நம்ம இங்க ஒரே ஒரு அக்ரூயல்னாலும் மெர்கண்டைல்னாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்க மாட்டோம்னா, பணம் வந்துச்சா போச்சானெல்லாம் பார்க்க மாட்டோம். வெதர் சச் அன் ஐட்டம் இஸ் ரிலேட்டட் டு த கரண்ட் இயர். இந்த வருஷத்துக்கு உண்டானதுன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இக்னோர் பண்ணுவோம். இதனாலதான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆட் பண்ணி ப்ரீபெய்ட் வந்து கழிக்கிறது. அந்த கான்செப்ட் பேர் என்னது, அக்ரூயல் கான்செப்ட்னு சொல்றோம். ஸோ அக்ரூயல் கான்செப்ட்னா என்டையர் அக்கௌண்டிங் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, அக்ரூயல் கான்செப்ட். இன்னொன்னு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லுதுன்னா, எல்லா கம்பெனியுமே கண்டிப்பா அக்ரூயல் கான்செப்ட் ஆர் மெர்கண்டைல் சிஸ்டம் தான் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், கேஷ் பேசிஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி நம்ம படிப்போம் கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன, அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னன்னு படிப்போம். ஸோ அப்ப டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து அந்த இதுல ரெக்கார்ட் பண்ணும்போது, அப்ப அந்த பீரியடுக்கு உண்டானது மட்டும் தான் அந்த இடத்துல, அடுத்த பீரியடுக்கு உண்டானது அடுத்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அப்ப அக்ரூயல் கான்செப்ட் வந்து எது பீரியடிசிட்டி கான்செப்ட் இருக்கிறனால தான் அக்ரூயல் கான்செப்ட்டுக்கு மீனிங்கே இருக்கு. பீரியடிசிட்டி கான்செப்ட் இல்லைன்னா அக்ரூயல் கான்செப்ட் என்ன கிடையாது, மீனிங்கே கிடையாதுன்னு சொல்றோம். ஸோ அக்ரூயல் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ போடக்கூடிய அத்தனை அக்கௌண்ட்ஸ்மே எந்த பேசிஸ் தான், அக்ரூயல் பேஸ் தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல். ஸோ அப்ப அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இதெல்லாம் அதாவது ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நீங்க அக்ரூயல் பேசிஸ்ல ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க அதை பத்தி செப்பரேட் டிஸ்க்ளோசர் தேவையில்லை. பட் அக்ரூயல் பேசிஸோ இல்லது கோயிங் கன்சர்ன் இல்ல கன்சிஸ்டன்சியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் இட் செப்பரேட்லி தட் we are not followed fundamental accounting assumption of this அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இது வரைக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அத்தனை அக்கௌண்ட்ஸ் என்ன பேசிஸ் தான், அக்ரூயல் பேசிஸ் தான். தென் பேசிக் பிரின்சிபல்ஸ், ரியலைசேஷன் கான்செப்ட் ஆர் ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிள்.
பணம் வந்துருச்சுன்னா மட்டும் அக்கௌண்ட் பண்ணு. ஆனா லாஸ்னா இமிடியேட்டா அக்கௌண்ட் பண்ணு. அதான் அந்த இது கன்சர்வேட்டிசம், ப்ரூடன்ஸ் இதெல்லாம் அது மாதிரி தான் ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் சொல்றோம். ஸோ அப்ப அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் அக்கௌண்ட் பண்ணாது. ஏன்னா நாளைக்கு வராம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கமிங் வந்து ஹியூஜா இருக்கும். ஸோ அப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணுமா கூடாதாங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும்னா, அது வெதர் ரீசனபிள் செர்டினிட்டி ஆர் விர்ச்சுவல் செர்டினிட்டி டு ரியலைஸ் இட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து முடிவு பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். பட் இதே லாஸ்னா வந்து நீ இமீடியட்டா அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்ன சொல்லணும்னா, அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ் டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, காஸ்ட் கான்செப்ட் க்ளோஸா வந்து இந்த ரியலைசேஷன் கான்செப்ட் வந்து என்ன பண்ணும், ஃப்ளோ பண்ணும். ஸோ அப்ப எனி சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் அசட் இஸ் ரெக்கார்ட் ஒன்லி when the business ரியலைஸ், பிசினஸ் வந்து ரியலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது நீ வந்து வேல்யூ ரைஸ் பண்ணீங்கன்னா, நீ வந்து ரீவேல்யூஷன் ரிசர்வ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வந்து அந்த அமௌண்ட் கிரெடிட் பண்ணும் போதே நீ வந்து அது ப்ராஃபிட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. தென் கோயிங் கன்சர்ன், காஸ்ட் கன்சர்ன், ரியலைசேஷன் கான்செப்ட் கிவ்ஸ் த வேல்யூஷன். அப்ப வேல்யூஷன் எதை பேஸ் பண்ணி பண்றோம்? இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் பண்றோம். தென் மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த வருஷத்தோட இன்கமையும் அந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸையும் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ இது இட் டஸ் நாட் மீன் தட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸ் இண்டிவிஜுவல் இன்கம் மேட்ச் பண்ணுன்னு சொல்லல. ஸோ இப்போ 1 இயர் ஃபாலோ பண்ண, அந்த வருஷத்துல என்னென்னலாம் செலவு பண்ண, அந்த வருஷத்துல என்னென்னலாம் வரவு பண்ண அப்படிங்கறது அக்ரூவல் பேஸ் பண்ணி, அக்ரூவல் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி மேட்சிங் கான்செப்ட்ல ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ லிசன், ஆல் எக்ஸ்பென்சஸ் மேட்ச் வித் ரெவன்யூ தான் சொல்றாங்க ஒழிய இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் சொல்ல கிடையாது. ஆஃப் தட் பீரியட் should only taken into consideration. அந்த பீரியடுக்கு உண்டானது மட்டும் தான் எடுத்துக்கணும். அடுத்த பீரியடுக்கு உண்டானது நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதனாலதான் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ் ப்ரீபெய்ட் வந்து போடுறது. ஸோ லிசன், ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி எக்ஸ்பென்சஸ் would ஐடென்டிஃபை எவ்ரி இன்கம். ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் ஒவ்வொரு இன்கம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அந்த வருஷத்தோட இன்கம் மட்டும் மேட்ச் பண்ணா போதும். லிசன், இந்த ஒரு மேட்சிங் கான்செப்ட் இருக்கிறனாலையும் அக்ரூவல் கான்செப்ட்னாலே தான் நம்ம அந்த பீரியட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், அன்அர்ன்டு இதெல்லாமே இந்த அக்ரூட் இதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்றது. தென் நெக்ஸ்ட் ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட். அப்போ நீங்க அதாவது இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க, எதையுமே ஹைட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இதில் நிறைய சொல்றாங்க ஃபுல் டிஸ்க்ளோசர் என்ன, ஃபேர் டிஸ்க்ளோசர் என்ன, அடிக்வேட் டிஸ்க்ளோசர் என்ன. ஃபுல் டிஸ்க்ளோசர் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றது. தென் ஃபேர் டிஸ்க்ளோசர் அப்படின்னா, ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ அக்கௌண்ட் பண்ணி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னா அது வந்து ஃபேர் டிஸ்க்ளோஸ். அடிக்வேட் டிஸ்க்ளோசர்னா டெசிஷன் மேக்கிங்க்கு வேணுங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட். ஃபுல் டிஸ்க்ளோசர் எம்பசிஸ் ஆன் த மெட்டீரியாலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. மெட்டீரியல், objective and consistency of accounting data which should disclose the true and fair view of the state of affairs. State of affairs na financial position, balance sheet or results of the enterprise நம்ம சொல்றோம். So companies at 2013 of this principle has come out with the format of balance sheet in P&L account. The schedule 3 part 1 balance sheet, part 2 வந்து profit and loss account. Dual aspect concept. எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு டெபிட் இருந்தா ஒரு கிரெடிட் வந்து இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் அக்கௌண்டிங் கான்செப்ட் பாக்குறோம், அமெரிக்கன் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது என்ன சொல்றோம்னா, மாடர்னுங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் டெபிட், டிக்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் கிரெடிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இன்க்ரீஸ் இன் ஒன் அசட், டிக்ரீஸ் இன் அனதர் அசட், இன்க்ரீஸ் இன் ஒன் அசட், சைமல்டேனியஸ்லி இன்க்ரீஸ் ஒன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் ஒன் அசட், இன்க்ரீஸ் இன் அனதர் அசட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு லோன் வச்சிருக்கோம், அந்த லோனை செட்டில் பண்ணா என்ன ஆகும், நம்மகிட்ட வந்து பணம் வெளியே போகுமா, அப்போ ஒரு லைபிலிட்டி குறையுமா, அப்போ ஒரு லைபிலிட்டி குறையுது, ஒரு அசட்டும் குறையுது. அப்படி இல்லைன்னா கிரெடிட்டுக்கு வந்து நீ ஒரு அசட்டை வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், அசட் இன்க்ரீஸ் ஆகும், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு கேஷ் கொடுத்து ஒரு அசட் வாங்கினா ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு அசட் குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுதான் வந்து இந்த இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் அசட்டுங்கிற கான்செப்ட். ஸோ 2 ஃபோல்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இது டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ ஒரு டெபிட் இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு கிரெடிட் இருக்கணும், ஒரு இன்க்ரீஸ் இருந்தா ஒரு டிக்ரீஸ் வந்து இருக்கணும். தென் வெரிஃபையபிள் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கான்செப்ட்னா, நீ எழுதக்கூடிய அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றையும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணும்னு சொல்றோம். ஸோ அண்டர் திஸ் கான்செப்ட் அக்கௌண்டிங் டேட்டா மஸ்ட் பி வெரிஃபைட். கண்டிப்பா நீ உள்ள ரெக்கார்ட் பண்றியா, அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இல்லாம இருந்ததுன்னா டேட்டா வந்து ரிலையபிள், நம்ப முடியாது, அதை டிபெண்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வெரிஃபையபிள் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கான்செப்ட். கான்செப்ட் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்னா, நீ அசட் என்ன பிரைஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினியோ அதே பிரைஸ்ல பேலன்ஸ் ஷீட் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது பேர் என்னது, காஸ்ட் கான்செப்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்டம். இப்போ நான் 2015 ஒரு அசட் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா அதே 5 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தேன்னா அதுக்கு பேர் என்னது, ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட். ஸோ இதை காஸ்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். இன்னொன்னு, இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா
நம்ம வந்து அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு என்ன வேல்யூக்கு வாங்கணுமோ அதே வேல்யூல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லா அடாப்ட் பண்றாங்க. ஏன்னா இது அப்ஜெக்டிவ் பேஸ்டு. இதே எக்கனாமிக்ஸ் வந்து இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோக்கா வந்து என்ன பண்றது இல்ல, இது பண்றது இல்ல. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து இந்த கான்செப்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் தென் பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டெபிட்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட்ஸ், அதாவது ரெசிப்ட்ஸ் ஈக்குவல் டு இஸ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிசன், ரெசிப்ட்ஸ் ஆர் கிளாரிஃபைட் ஆஸ் டெபிட்ஸ், கிவிங் இஸ் கிளாரிஃபைட் ஆஸ் கிரெடிட்ஸ். அப்போ டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட்னு சொல்றோம். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன் கான்செப்ட்ல அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிங்கிறது சொல்ல வரதை இவ்வளோ டாப்ல இருந்து எடுத்துட்டு வரோம். டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட்னு சொல்றோம். அப்புறம் டெபிட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ் லாஸ் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்திருக்கீங்கல்ல. ட்ரையல் பேலன்ஸ் டெபிட் சைட்ல எக்ஸ்பென்ஸ் லாஸ் அசெட்ஸ், கிரெடிட் சைட்ல ரெவன்யூ கெயின் லைபிலிட்டி சொல்றோம்ல. தென் எக்ஸ்பென்ஸ் லாஸையும் ரெவன்யூவும் கெயினையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. எது மட்டும் பெண்டிங் இருக்கும், அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் மட்டும் பெண்டிங் இருக்கும். அசெட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி பிளஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் சொல்றாங்க. இதுதான் பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன் கான்செப்ட். தென் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்னா என்னன்னா, ஒரு டெசிஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அது மெட்டீரியல். ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த முடிவை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அது மெட்டீரியல் சொல்றோம். இந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் வந்து பர்சன் டு பர்சன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு மெட்டீரியலா இருக்கும், இன்னொருத்தருக்கு மெட்டீரியலா இருக்கும். ஸோ சூரிய அகாடமி பொறுத்த வரைக்கும் 10 lakhsங்கிறது ஹியூஜ் மணி. பட் இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 10 lakhsங்கிறது ஒரு மணியே கிடையாது. ஒரு ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து 1 rupee மாதிரி 10 lakhsங்கிறது. ஏன்னா அவ்வளவு ஹியூஜ் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் அது. ஸோ அதனால மெட்டீரியாலிட்டி வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர்ஸ். அதே மாதிரி அமௌண்ட் பேஸ் பண்ணி மெட்டீரியலா இல்லையான்னு வந்து சொல்லக்கூடாது. ஸோ எதெல்லாம் கன்சிடர் மெட்டீரியாலிட்டியா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும்னா, ஸோ மெட்டீரியாலிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி அப்பான் த அமௌண்ட். அமௌண்ட் மட்டும் பேஸ் பண்ணி முடிவு பண்ணாம and also depend upon size of the business, nature and level of information, level of person making decisions. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மெட்டீரியலா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட், சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட டெசிஷன் அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது மெட்டீரியல். அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு 10,000 திருடி இருக்காங்க. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்ஸ், அதனால வந்து இது கம்பெனி வந்து இது வந்து டெசிஷன் மேக்கிங், ஷேர் ஹோல்டர் டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணி இன்னைக்கு 10,000 திருடுறவன் நாளை கம்பெனியே லூட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஷேர் ஹோல்டர் திங்க் பண்ணுவான். ஸோ அதனால மெட்டீரியலிட்டிங்கிறது வந்து சைஸை பொறுத்தோ இல்ல பர்சன் இது ஒரு இதை வச்சோ அமௌண்ட் வச்சோ முடிவு பண்ணக்கூடாது. பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். அதே மாதிரி சின்ன வேல்யூ வரனாலும் சில இடத்துல மெட்டீரியலா இருக்கும், நம்ம திருட்டு போறது. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருக்கும். ஸோ அப்போ ஷேர் ஹோல்டர் வந்து நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுவான். தென் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். கன்சிஸ்டன்சினா என்னன்னா, ஒரு அக்கௌண்டிங் பாலிசி அடாப்ட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் அதையே அடாப்ட் பண்ணுங்க. சும்மா சும்மா மாத்திட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு எஸ்எல்எம் அடாப்ட் பண்றது, அடுத்த வருஷம் டபிள்யூடிவி, அதுக்கு அடுத்து செங்கிங் பண்ண, அதுக்கு அடுத்த வருஷம் மெஷின் ஹவர்ஸ் மெத்தட், அப்புறம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் ஆனுட்டி மெத்தட். இந்த மாதிரி எல்லாம் மெத்தடை வந்து வருஷம் மாத்திட்டே இருந்தா கம்பேரபிலிட்டி ஹெல்ப் இது வந்து ஹெல்ப் பண்ணாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி மாத்திட்டே இருக்கக்கூடாது. ஸோ எந்த 3 ரீசனுக்காக மட்டும் தான் அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணணும். ஒன்னு வந்து ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆஸ் பர் த ஸ்டாட்யூட், அப்படி இல்லைன்னா ஃபார் பெட்டர் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 3 பர்பஸ்க்காக மட்டும் தான் அக்கௌண்டிங் பாலிசிஸ் நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதனால இது மட்டும் இல்ல, இப்ப இது மட்டும் தான் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் எக்ஸாம்பிள்னா இல்ல, எத்தனை அக்கௌண்டிங் பாலிசி இருக்கு, வேல்யூஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்கு, ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட், வெயிட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இன்வென்ட்ரி ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணீங்கன்னா ஒரே மெத்தட், ஃபிஃபோனா ஃபிஃபோ ஃபாலோ பண்ணுங்க, சும்மா சும்மா மாத்திட்டே இருக்காதீங்க. ஸோ ஏன்னா இது கம்பேரிட்டிவ் பர்பஸ்க்கு அது என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ செக்கே பண்ண முடியாது. தென் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பண்ணும்போதும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட், வெயிட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் இருக்கு. அதனால ஒரு அது கன்சிஸ்டன்சி கான்செப்ட் என்ன சொல்லுன்னா, ஒன்ஸ் கன்சிஸ்டன்ஸா நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தென் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட்னா சேஃபர் ரோலா பிளே பண்ணுங்க. அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ் பட் டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். அதாவது கெயின் ரிலைஸ் பண்ணாத வரைக்கும் அக்கௌண்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஏஎஸ்2 என்ன சொல்லுதுன்னா, காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்ப எதுல, அப்ப காஸ்ட் 50,000 ரூபாய் இருக்கும், எனக்கு ரிலேஷபிள் 70,000 இருந்தாலும் நான் என்ன காஸ்ட் வாங்கணும் அதை ரெக்கார்ட் பண்ணணும். சில டைம்ல காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், என்ஆர்வி வந்து கம்மியா இருக்கும். என்ஆர்வி இப்போ 30,000 இருக்குன்னா என்ஆர்வி தான் அப்பாயின் பண்ணும். ஏன்னா அன்ரியலைஸ்டு கெயின் என்ன பண்ணாத, அக்கௌண்ட் பண்ணாத. ஸோ அதனால என்ன ஃப்ரேம் சொல்லணும், அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். ஸோ கன்சர்வேட்டிவ்னால ப்ரூடன்ஸ்னால ஒண்ணுதான், ரியலைசேஷனுக்கு நம்ம இதை தான் அடாப்ட் பண்றோம். ஸோ அதான் இங்க சொல்றோம், ப்ரூடன்ஸ், நியூட்ரலிட்டி, ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் சொல்றோம். தென் நெக்ஸ்ட் டைம்லினஸ் கான்செப்ட்னா, ஸோ நீ அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா அதை வந்து அந்தந்த வருஷம் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி தான் டைம்லினஸ் கான்செப்ட். அந்த பீரியட் எந்த பீரியடுக்கு முன்னாடி அந்த பீரியட்ல நீ ரெக்கார்ட் பண்ணிடணும், டே வைஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி நீ ரெக்கார்ட் பண்ணாம ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா மேனிபுலேஷன்ஸ்க்கு வந்து லீட் டு மேனிபுலேஷன், மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வவுச்சர்ஸ், மிஸ் அப்ராப்ரியேஷன், அதே மாதிரி தெஃப்ட், எம்பசல்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வழிவகுக்கும். அதனால டிரான்சாக்ஷன் நடக்க அப்பவே எழுதிடு. அது டைம்லினஸ். இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் கான்செப்ட்னா, ஸோ அந்த ஒரு இப்போ நம்ம பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரினா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில என்ன அடாப்ட் பண்ணுதோ அப்போ யூனிவர்சலா எல்லாரும் ஒரே மாதிரி அடாப்ட் பண்ணுங்க.
இப்ப நான் பிரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப நீ யூ ஆர் நான் பிரைவேட் ஆர்கனைசேஷன், யூ ஆல்சோ ஹேவ் டு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ், பேங்கிங் கம்பெனிஸ்க்குலாம் வந்து அவங்க ஜெனரல் கம்பெனிஸ் ஆக்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு ஃபார்மேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரிப்பேர் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் நாட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். தென் இது வந்து இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் கான்செப்ட். தென் அதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில நார்மலா என்ன அடாப்ட் பண்றாங்களோ அதை அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். தென் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஈவெண்ட்ங்கிறது என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டி, அதனால என்ன நடக்குதுன்னா, அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அது ஈவெண்ட். ஸோ அது ஈவெண்ட்ங்கிறது ஒரு ஃபினான்சியல் ஈவெண்ட்னு சொல்றோம். ஏன்னா அதுல மணி டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஈவெண்ட் எக்ஸ்டர்னலா இருக்கலாம், இன்டர்னலா இருக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் குட்ஸ் வித் அவுட் சைடர்ஸ்னா எக்ஸ்டர்னல். நம்ம அக்கௌண்டிங் நம்ம என்ட்ரி நம்ம புக்ஸுக்குள்ளேயே நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோமா அது இன்டர்னல் சொல்றோம். தென் டிரான்சாக்ஷன்னா என்ன, ஈவெண்ட் என்ன? டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட் ரெண்டுமே வந்து சேம் தான். டிரான்சாக்ஷன் மேபி அன் ஈவெண்ட். ஸோ அப்படின்னு சொல்றோம். இதை பேஸ் ஃபார் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஆஃப் அக்கௌண்டிங். டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் மெயின்லி லிங்க்டு வித் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் an எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா ஃபினான்சியல் ஆக்டிவிட்டி, மணி ஃப்ளோ வந்து இருக்கணும். Transaction is an exchange of asset with consideration of money value, while in the event is anything in general purpose which occur at specific time and specific particular place. All transactions are events, but all events are not transactions. எல்லா டிரான்சாக்ஷன் நம்ம ஈவெண்ட் சொல்லலாம், பட் எல்லா ஈவெண்ட்டும் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடாது. ஈவெண்ட்ல மணி வேல்யூ வந்து அட்டாச் ஆகிருக்கணும், அது அக்கௌண்ட்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கணும். Then transaction is to mean business performance of an act or agreement is called transaction. Event is to mean happening, consequence of transactions or as a result. Then அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துங்க. Then transaction என்னன்னு மறுபடியும் சொல்றாங்க. Transaction are recorded in the books of accounts. Transaction is a type of event. Transaction is an event which generally external in nature and can be determined in terms of money. கண்டிப்பா மணி வேல்யூ இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் அதே மாதிரி அந்த பீரியட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அந்தந்த பீரியட்ல நீங்க எழுதிருங்க. டிரான்சாக்ஷன் இஸ் a two-way process. Transfer from one party to another. ஒரு பார்ட்டி செல் பண்ணுவாரு, ஒரு பார்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த இன்வாய்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பில்ஸ், இந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றோம். அதுதான் கீழே வவுச்சர்னு சொல்றோம். வவுச்சருங்கிறது ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா டாக்குமெண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ காமன்லி வவுச்சர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எவிடன்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம். அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃபே இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நம்ம ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம்னா அதுக்கு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெக்கார்டே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பிலீஃப் வந்து பண்ணி ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்றோம். ஸோ வவுச்சருங்கிறது நத்திங் பட் டாக்குமெண்ட். நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்கிறது பேர் தான் அந்த வவுச்சர். அது பர்ச்சேஸ் ரெசிப்ட் வவுச்சரா இருக்கலாம், பேமெண்ட் வவுச்சரா இருக்கலாம், பர்ச்சேஸ் வவுச்சரா இருக்கலாம், நான் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வவுச்சரா இருக்கலாம், ஆர் சப்போர்ட்டிங் வவுச்சரா இருக்கலாம். ரெசிப்ட் வவுச்சர்னா என்ன? ரெசிப்ட் வவுச்சருங்கிறது நம்ம பணம் ரிசீவ் பண்ணதை இல்ல பேங்க்ல ரிசீவ் பண்ணதை ரெக்கார்ட் பண்றதுக்காக பண்றது ரெசிப்ட் வவுச்சர். ஸோ அது ரெண்டு டைப் இருக்கு, கேஷ் ரெசிப்ட் வவுச்சர், பேங்க் ரெசிப்ட் வவுச்சர். இப்போ நம்ம கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணா அது கேஷ் ரெசிப்ட் வவுச்சர் கொடுப்போம். இதே வந்து பேங்க்ல செக்காவோ டிடியாவோ அந்த மாதிரி கொடுத்து ரிசீவ் பண்ணோம்னா அது பேங்க் ரெசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் பேமெண்ட் வவுச்சரும். பேமெண்ட் வவுச்சர் பேமெண்ட் ஆஃப் செக் ஆர் கேஷ். அது கேஷா கொடுத்தாவோ இல்ல செக்கா கொடுத்தோமோ நம்ம போட்டோம்னா அது பேமெண்ட் வவுச்சர். ஸோ அது கேஷ் பேமெண்ட் வவுச்சர், பேங்க் பேமெண்ட் வவுச்சர்னு சொல்றோம். தென் நான் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வவுச்சர்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எவிடன்ஸ்க்காக, ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ்க்காக கிரியேட் பண்றதா நான் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வவுச்சர். இதுல கூட்ஸ் சென்ட் ஆன் கிரெடிட் இது பாத்தீங்கன்னா அது கேஷ் இருக்காது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து நான் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வவுச்சர். தென் சப்போர்ட்டிங் வவுச்சர், இதுவும் வந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸ்க்காக யூஸ் பண்றதா வந்து டிரான்சாக்ஷன் நடந்ததா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க யூஸ் பண்ணணும். நம்ம அதை வச்சுதான் நம்ம சப்போர்ட்டிங்கா யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். தென் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அந்த வவுச்சர்ஸ் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்போ கேஷ் புக்ல என்னென்ன எதை பேஸ் பண்ணி எழுதுவோம், பர்ச்சேஸ் புக் எதை பேஸ் பண்ணி எழுதுவோம், சேல்ஸ் புக்ல எதை பேஸ் பண்ணி, இதே பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் புக் எல்லாம் இருந்ததுன்னா எதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப வவுச்சர்ஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ங்கிறது, ஸோ அதுதான் வந்து பேஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்டே பண்ணுவோம். Vouchers are the document evidence of the transaction so happened. Source documents are the evidence and proof of the transactions. அதை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் நடந்ததா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுவோம். பாருங்க, கேஷ் புக்கு கேஷ் மெமோ, கேஷ் ரிசிப்ட், இஷ்யூ வவுச்சர்ஸ். பர்ச்சேஸ் புக்கு இன்வர்டு இன்வாய்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கிரெடிட்டர்ஸ். தென் வந்து சேல்ஸ் புக் அவுட்வர்ட் இன்வாய்ஸ். அதுக்கெல்லாம் ஏன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்னாவே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவோம்ல, அது இன்வாய்ஸ் உள்ள வந்திருக்கு, இது இன்வாய்ஸ் வெளியே போயிருக்கும். சேல்ஸ்னா அவ்வளவுதான். நான் ஏன்னா நம்ம போட்டு கொடுப்போம், பர்ச்சேஸ்னா நம்ம வாங்கிட்டு வரோம், பில் கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா. அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், டெபிட் நோட், கிரெடிட் நோட் பேஸ் பண்ணிடலாம் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். தென் அக்கௌண்ட்னா என்ன, டெபிட்னா என்ன? அக்கௌண்ட்னா டி ஃபார்ம்ல இருக்கும்பா. லெஜர் அக்கௌண்ட் போறீங்களா, அதுக்கு பேர் தான் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒரு சைடு டிஆர் இருக்கும், ஒரு சைடு சிஆர் இருக்கும். டிஆர் சிஆருக்கு மீனிங் எல்லாம் கிடையாது, டெபிட் கிரெடிட் மீனிங் கிடையாது. ஜஸ்ட் வந்து டெபிட் சைடுங்கிறது வந்து we are speaking about left hand side, credit sideங்கிறது we are speaking about right hand side. ஸோ இதெல்லாம் காலம், அந்த காலம் எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இது லெஜர் ஃபோலியோன்னு ஒரு காலம், ஜேர்னல் ஃபோலியோன்னு ஒரு காலம் இருக்கும், அது மட்டும் நாட்
செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இது டி ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் அக்கௌண்ட். டெபிட் கிரெடிட் ஏற்கனவே சொல்லிட்டு டெபிட் கிரெடிட் கணக்கு கிடையாது, மீனிங் வந்து கிடையாதுன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் கால் டெபிட் சைட், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் கால் கிரெடிட் சைட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரூல்ஸ் கேன் பி அப்டைன். அந்த மாடர்ன் அக்கௌண்டிங் அடாப்ட் பண்றோம், பிரிட்டிஷ் அமெரிக்கன் அப்ரோச் அடாப்ட் பண்றோம்ல. ஸோ அதுல வந்து இன்க்ரீஸ் இன் அசட் டெபிட்ஸ், டிக்ரீஸ் இன் அசட் கிரெடிட்ஸ், அதான் மீன் பண்றாங்க. அதே மாதிரி லைனா நீங்க அசட், தென் வந்து லைபிலிட்டி, தென் வந்து இன்கம், எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல், இது எல்லாத்துக்குமே வந்து லைனா சொல்லியிருப்பாங்க. ஸோ லிசன் கேபிட்டல், தென் இங்கே ஓனர்ஸ் கேபிட்டல், தென் வந்து இங்க லைபிலிட்டி மீன் பண்றாங்க, இங்க அசட்டை மீன் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க எக்ஸ்பென்சஸ், இன்கம் எல்லாம் ஒண்ணுதான், ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சாச்சு. தென் டைப்ஸ் ஆர் கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம், பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல நேச்சுரல் பர்சனல், ஆர்டிஃபிஷியல் பர்சனல், ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல். ஸோ நான் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ரியல் அண்ட் நாமினல். ஸோ இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றோம். இதுக்கு பிரிட்டிஷ் அப்ரோச் நம்ம சொல்லுவோம். தென் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பாருங்க. ஸோ இப்போ நேச்சுரல் பர்சன் நம்மளை பத்தி படிக்கிறது, ஹியூமன் ராமு, சோமு அந்த மாதிரி படிச்சோம்னா அது நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல்னா சூரிய அகாடமி, ஐசிஐசி பேங்க், தென் வந்து இந்தியன் பேங்க், அப்படி இல்லைன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி லீகலா கிரியேட் பண்ண ஒரு என்டிட்டி பத்தி படிச்சோம்னா அது ஆர்டிஃபிஷியல். ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்டிங்னா ரெப்ரஸன்டிங் சம் பீப்புள், தட் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட்ஸ், ரிசீவபிள்ஸ், பேபிள்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே கவர் ஆகும்? ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்டிங் கீழே கவர் ஆகும். ரியல் அக்கௌண்டிங் ஒன்லி டீல்ஸ் வித் அசட். அசட் உள்ள வந்தா டெபிட் பண்ணா, அசட் வெளியே போனா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஒன்லி டீல்ஸ் வித் அசட்ஸ். தென் நாமினல் அக்கௌண்டிங்கிறது எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸ் ஆர் டெபிட், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆர் கிரெடிட். ஸோ பிஎன் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். பிஎன் அக்கௌண்ட் டெபிட்ல ஏன் எக்ஸ்பென்ஸ் பண்றோம்? நாமினல் அக்கௌண்டிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் பண்றோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அதான் ரிலேட்டட் டு பர்சன்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், பேபிள்ஸ். தென் நேச்சுரல் பர்சன் இதெல்லாம் கீழே மறுபடியும் அதை பத்தி டிஸ்க்ளோசர் கொடுத்துருப்போம். லிசன் இயர் பர்சன், நேச்சுரல் பர்சன்ஸ்னா என்னது? ஹியூமன் பீயிங்ஸ். சூர்யா, சனட்டா, சுபாஷினி, சஞ்சுஸ்ரீ, இவங்க எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாத்துக்கும் நேம் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அது ஹியூமன் பீயிங்ஸ் பத்தி படிக்கிறோம். நேச்சுரல் பர்சன். இந்த ஆர்டிஃபிஷியல் கிளப், கம்பெனி, கோஆபரேட்டிவ் பேங்க், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ ஏன்னா பிசினஸ் என்டிட்டிஸ் கிரியேட்டட் த்ரூ லா. தென் ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் கொண்டு பாருங்க, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், கேபிட்டல் டிராயிங்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரீபெய்ட் சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றோம்? ரெப்ரஸன்டேட்டிவ். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் அக்கௌண்டிங்னா அது நேச்சுரல் பர்சனா இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருந்தாலும் சரி, ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் தான். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதாவது வாங்குவரை பற்றுவை, கொடுப்பவரை வரவுவை அப்படின்னு சொல்றோம். தென் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மேலேயே பார்த்தாச்சு. நாட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் மெஷினரி, கேஷ், ரெண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் கிளாசிஃபை பண்றோம். ரியல் அக்கௌண்ட்னா ஒன்லி ரிலேட்டட் டு அசெட்ஸ். லிசன் ஹியர், ஒன்லி ரிலேட்டட் டு அசெட்ஸ். நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ், லாஸ், கெயின், ரெவன்யூ. தென் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மேல பார்த்தோம்னா, so that is all the above accounts classified into two rules, debit and credit. Listen, personal debit the receiver, credit the giver. Real debit what comes in, credit what goes out. Nominal debit all expense and losses, credit all incomes and gains. So இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து சொல்றோம். தென் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் உங்க சிலபஸ் இல்லைன்னா அடிஷனலா கொடுத்துருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல், இந்த மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஸோ ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்ன அசம்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்றீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலீங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்க இதை ஃபாலோ பண்ணல டிஸ்க்ளோசர் வந்து கொடுத்தே ஆகணும். லிசன், இஃப் நத்திங் ஹஸ் பீன் ரிட்டன் அபவுட் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் இன் த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் இட் இஸ் அசியூம்ட் தட் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் ஆர் ஃபாலோட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். எதுவுமே சொல்லினா நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி ஃபாலோ பண்ணலீங்கன்னா நீங்க தெளிவா என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணல, இல்லைன்னா கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணல, இல்லைன்னா அக்ரூயல் ஃபாலோ பண்ணலன்னு மென்ஷன் பண்ணணும். தென் அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு டூ அப்ரோச்சஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஒன்னு அமெரிக்கன் அப்ரோச், நம்ம மேலேயே பார்த்தோம்ல. இந்த மாடர்ன் அப்ரோச் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்னு சொன்னோம். ஸோ எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி பிரிட்டிஷ் அப்ரோச்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ட்ரெடிஷனல் அப்ரோச் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ அமெரிக்கன் அப்ரோச் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா அசெட் பிரிச்சு எழுதலாம். லாங் டேர்ம் அசெட், ஷார்ட் டேர்ம் அசெட், அல்ல கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ். அதே மாதிரி லைபிலிட்டியை பிரிச்சு கேபிட்டல் பிளஸ் ஈக்விட்டின்னு எழுதலாம். அப்படி இல்லை ஈக்விட்டி பிளஸ் அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டி, அப்படி இல்லை லாங் டேர்ம் லோன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், டிபெஞ்சர்ஸ் பிளஸ் ஷேர் கேபிட்டல், அப்படி எப்படின்னா பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ அசெட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு சொந்தமானது. லைபிலிட்டிஸ், கேபிட்டல் லைபிலிட்டிஸ்ங்கிறது அதாவது நம்மளுக்கு இந்த சென்ஸ் பிசினஸ் சொந்தமானதெல்லாம் அசெட், பிசினஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கேபிட்டல் லைபிலிட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிசினஸ் கான்செப்ட்ல என்னதான் ஓனர் வந்து பணத்தை கொடுத்து பிசினஸ் கிரியேட் பண்ணாலும் பிசினஸ் அவர் எப்படி தான் பார்க்கும்? அவர் கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்க மாதிரி தான் ஓனரை பார்க்க முடியும். ஓனரும் பிசினஸ் ஒன்று நம்ம வந்து எடுத்துக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் என்னது? அமெரிக்கன் அப்ரோச் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். தென் ரூல்ஸ் அண்டர் அமெரிக்கன் அப்ரோச் இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ் ஆர் டெபிட், டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் ஆர் கிரெடிட்ஸ், இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட்ஸ். அப்படியே உள்டா. ஏன்னா அசெட் வந்து நம்ம வந்து நம்ம ஓன்ஸ், லைபிலிட்டிங்கிறது நம்ம ஓஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப உள்டாவா பண்ணோம். தென் கேபிட்டல் அதே மாதிரி தான். So increase in capital or credit, decrease in capital or debit, then increase in expense or debit, decrease in expense or credits. நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கிற ரூல் தான். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், அசெட்ஸ் இல்லையா? அதே மாதிரி கிரெடிட் ஆல் லைபிலிட்டிஸ், இன்கம்ஸ், தென் கேபிட்டல். ஸோ அதுதான் மீன் பண்ணி சொல்றாங்க.
தென் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ ஆர் இன்கம்ஸ் ஆர் கிரெடிட்ஸ், டிக்ரீஸ் இன் ரெவன்யூ ஆர் இன்கம்ஸ் ஆர் டெபிட்ஸ். நீ நார்மலா ஃபாலோ பண்றதா. நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். நார்மலா வந்து நம்ம வந்து ட்ரெடிஷனல் அப்ரோச் தான் அடாப்ட் பண்ணுவோம். தட் இஸ் பர்சனல் ரியல் நாமினல். பட் நீ இப்படி போட்டாலும் உன்னோட ஆன்சர் வந்து என்ன ஆகும், தட் இஸ் அமெரிக்கன் அப்ரோச் ஆர் இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் போட்டாலும் உனக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரும். கீழே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஈக்விட்டிஸ் பிளஸ் லைபிலிட்டிஸ் போன்ற அசெட்ஸ் நீங்க இது எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம். பட் பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் எழுதலாம். எப்படி வேணா நீங்க வந்து மாத்தி வந்து எழுதிங்க. தென் பிரிட்டிஷ் அப்ரோச் ஆர் ட்ரெடிஷனல் அப்ரோச்ங்கிறதா பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ், அசெட்ஸ்னா ரியல், தென் இது நாமினல் டிரான்சாக்ஷன். அதான் மறுபடியும் எழுதியிருக்கோம், பர்சனல் ரியல் நாமினல். இது ஏற்கனவே கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியும். இது எல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸே போட மாட்டோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெடிஷனல் அப்ரோச்ங்கிறது பிரிட்டிஷ் அப்ரோச், இது வந்து அமெரிக்கன் அப்ரோச். நீங்க அதுல இதுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்ரூயல் பேஸ் அண்ட் கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்ட் நான் மேலேயே சொல்றேன். அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து என்ன கொஸ்டின் கேட்குன்னா, வெதர் சச் அன் ஐட்டம் இஸ் ரிலேட்டட் டு த கரண்ட் இயரான்னு கொஸ்டின் கேட்கும். எஸ்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிடும். ஆனா கேஷ் பேசிஸ் வந்து பணம் வந்துச்சா போச்சான்னு மட்டும் தான் பார்க்கும். இந்த வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கூட வந்து கேஷ் பேசிஸ்ல வந்து இன்னைக்கு எழுதுவோம். ஆனா அக்ரூயல் பேசிஸ் வந்து அந்த வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தான் எழுதுவோம். இப்ப நம்ம வந்து 2020க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், 1920 ப்ரிப்பேர் பண்றோம்னா 1 April 2019ல இருந்து 31 March 2020 வரைக்கும் உள்ள அந்த டேட்ல நடந்த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வந்து அக்ரூயல் பேசிஸ் அக்கௌண்ட் பண்ணோம். ஆனா கேஷ் பேசிஸ் அப்படி கிடையாது. கேஷ் பேசிஸ் வந்து எந்த வருஷத்தோடன்னு பார்க்காது, ஒரே கொஸ்டின் தான் கேட்கும், பணம் வந்துச்சா போச்சா அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்கும். அதான் கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நம்ம கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து அடாப்ட் பண்ண மாட்டோம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து எல்லா கம்பெனியுமே அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மட்டும் தான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேண்டேட்டரி டு அடாப்ட் அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதே மாதிரி நீ இது வரைக்கும் போட்ட அத்தனை அக்கௌண்ட்ஸும் என்ன பேசிஸ் தான், அக்ரூயல் பேசிஸ் தான். நீ கேஷ் பேசிஸ் நீ போடவே மாட்டேன். கேஷ் புக் மட்டும் தான் கேஷ் பேசிஸ்ல போடுவோம். மற்ற அத்தனை புக்கே அதுதான் அக்ரூயல். அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மைனஸ் பண்றோம் பாத்தீங்களா. என்ன ரீசன், அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்ரூயல் பேசிக் இன்னொரு பேரும் இருக்கு, மெர்கனல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றோம். தென் அதுக்கு 2 டிஸ்டிங்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு இதெல்லாம் இதுல வரும், இங்க வராது. தென் அதே மாதிரி எங்க வந்து லோயர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அட்ஜஸ்ட் பண்ணும்போது அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணி ப்ரீபெய்டு கழிக்கும் போது இங்க இன்கம் ஹையரா இருக்கும், இங்க லோயரா இருக்கும். இது அப்படியே உல்டா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அன்அக்ரூட் இன்கம் இருக்கும்போது அப்படியே உல்டாவா சொல்றோம். தென் இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து ரெகனைஸ்டு, இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல நாட் ரெகனைஸ்டு. ஏன்னா அக்ரூயல் பேசிஸ் தான் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார், ஃபிஃபோ லிஃபோ இதெல்லாம் அக்ரூயல் பேசிக் மட்டும்தான் இருக்கு. கேஷ் பேசிஸ் அந்த எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஃபிஃபோ லிஃபோ வெயிட் எதுவுமே பார்க்க தேவையில்ல, பணம் வந்துச்சா போச்சான்னு மட்டும் பார்க்காது கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். தென் ஹைபிரிட் ஆர் மிக்ஸ்ட் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா கேஷ் பேசிஸையும் தென் அக்ரூயல் பேஸையும் ஃபாலோ பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்ணா அது ஹைபிரிட் ஆர் மிக்ஸ்ட் பேசிஸ். லிசன் ஹியர், இன்கம்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் கேஷ் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இன்கம் மட்டும் நம்ம எந்த பேஸ், கேஷ் பேஸ். ஆனா எக்ஸ்பென்சஸை எப்படிதான் அக்ரூயல் பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது மாத்தவே முடியாது. இன்கம் வந்து கேஷ் பேசிஸ்லயும் எக்ஸ்பென்சஸ் அக்ரூயல் பேசிஸ்லயும் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஹைபிரிட் ஆர் மிக்ஸ்ட் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றோம். இதைத்தான் நம்ம கன்சர்வேட்டிவ் சொல்றோம். அதாவது ரிலைஸ் பண்ண கெயினை மட்டும் அக்கௌண்ட் பண்ணு, அன்ரிலைஸ் கெயினை அக்கௌண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இதுதான் ஹைபிரிட் ஆர் மிக்ஸ்ட் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதோட ஸ்டடி நோட் 1.3 வந்து முடிஞ்சிச்சு. பேசிக் தியரி தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்ப நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த என்டையர் அக்கௌண்டிங் கான்செப்ட், கன்வென்ஷன், அக்கௌண்டிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் யூனிவர்சல் அப்ளிகேஷன். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்க்கு யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கு, அக்கௌண்டிங் கன்வென்ஷனுக்கு வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ல இருந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் டெரைவ் பண்றோம், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ல இருந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் வந்து நம்ம வந்து டெரைவ் பண்றோம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்க, நீங்க படிச்சீங்கன்னாவே புரியும். வித் திஸ் டாபிக் 1.3 comes to an end. Study note 1.3 comes to an end. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு நீங்க